கம்மியான லேண்ட் ஏரியா இருந்தால் போதும் வீட்டை ரொம்ப அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பார்த்த பின்னாடி தான் நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா 2.25 சென்ட் இடத்துல 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கில் எந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டவே ரொம்ப சூப்பர் ரெடி பண்ணது இல்லாமல் எல்லா ரூம்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 2 BHK வீடு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வீட்டவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் வீடு அமைஞ்சிக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்பிங் ஆகிட்ட ஏரியாவில் செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வீடு அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் அமிஷன் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே நமக்கு பில்டிங்கை பார்த்திங்கன்னா டவுன்ஃபால் 2 BHK வீடாக 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நமக்கு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி எலிவேஷனை நம்மளுக்கு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி எலிவேஷனை இன்னமும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் ஏரியா அளவு 14x18. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து மேட் பெயிண்ட்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் கேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜலமொழியில் பார்த்திங்கன்னா போர்வெல் வாட்டர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி மேலே சீலிங்கில் நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகளில் வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் லைட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்து நல்லா கிளாஸி பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கிழமை பார்த்திங்கன்னா 2x4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி நம்மளுக்கு சூப்பராக வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுப்படுத்துகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்க சூப்பரான ஃபால் சீலிங் டிசைன். பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டை மாட்டி நிறைய ஸ்பாட்டோட ஃபால் சீலிங் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சவுத் சைட் வாலில் அங்கே நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா WPC பேனல்ஸ் பொறுத்து அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு செமையான ஒரு மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி ட்ராஸ் பண்ணது இன்னமும் சூப்பராக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து இந்த வீடோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டு பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிளாஸி பென்சில் ரெடி பண்ணதுனால பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால் போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டிஷன் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் பாட் அப்படின்னா நம்ம வீட்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி சூப்பராக டிசைனிங் பண்ணதை பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னிமுறையில் அமைச்சுக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு மொத்தமாக 8x16 சொல்லிட்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக அண்ட் லென்த்தியாக ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கிச்சன்லையும் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட க்யூட்டான கிச்சன் ஏரியா. கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி எல் ஷேப்பில் நம்மளுக்கு நல்லா லென்த்தியாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மசாலா டைப்பில் ஃபிட் பண்ணி கவுண்டர் டாப் கீழே வந்து நிறைய பேஸும் வீட்டில் ஒயிட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது போகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவில் நிறைய கடப்பாக்களில் வச்சு லேஃப்ட் ஏரியா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே நமக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர முறையில் அமைச்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16x10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோஸி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே நமக்கு வாட்டர் ஃபில் பண்ணி அதுக்கு மிரர் வச்ச மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் கபோர்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க.
இந்த அட்டாச் பாத்ரூமோட என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூ-டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐ க்ளோசி வெட்டிபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே வந்து சின்னதாக நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 2 சைட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்கோங்கன்னா இந்த டேபிள் நம்மளுக்கு க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமில் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கிளாசி ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு போகிற என்ட்ரன்ஸை இந்த வாலில் பார்த்திங்கன்னா இந்த வீடோட இபி கனெக்ஷன் அண்ட் போர்வெல் ஷார்ட்டர் நம்மளுக்கு இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேலே டெரஸ்லேயும் ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. டெரஸில் பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு ஒரு சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து 2 சின்டாக்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணி தைக்கிறக்க கல்லோ துணிக்காய் போகிறக்க லேங்கில் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கன்னா சவனம்பட்டியிலேருந்து நம்ம அப்படியே வையம்பாளையம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொண்டையம்பாளையம் பக்கத்தில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.